மாற்றமில்ல உனக்கு தடுமாற்றம், மக்களுக்கு ஏமாற்றம், மொத்தத்தில் துர்நாற்றம். கோவையை உலுக்கிய சம்பவத்தில் மேலும் கிடைத்த பண திடுக்கிடும் தகவல்கள். சிறுமியின் கதையை முடித்துவிட்டு எதுவும் அறியாதது போல சிறுமியின் தந்தையுடனே நாடகமாடி சுற்றித் திரிந்த நபர். ரெண்டு பேரை வந்துட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சார். தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் சார். சூப்பர். முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லி தான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, ஸோ நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தனியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சான்னா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் மு க ஸ்டாலின். பாப்பாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கல்லெல்லாம் வச்சு குத்தி ஃபுல்லா பேத்தெடுத்து உடம்பு ஃபுல்லா காயும் சார். 10 வயசு தான் சார் அது குழந்தைக்கு. பார்க்கவே முடியல சார். கழுத்தெல்லாம் உடச்சு விட்டு முடிய வச்சு, அவங்களுக்கு முடி ரொம்ப லென்த்தா இருக்கும் சார், முடிய வச்சு கழுத்தை நெருக்கி இருக்காங்க சார். முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு சார். கல்லே பார்க்க முடியல சார். பொட்டப்பிள்ளையை தொட்டா அவனுக்கு மரணம் தெரியணும். அரபு நாடுகள்லாம் வெட்டுறானா, பொட்டப்பிள்ளையை தொட்டுட்டானா, குழந்தைய தொட்டா கொல்றானா, உடனே கொல்றானா. இங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? மறுபடியும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறக்கூடாதா? இந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்க கூடாதா? அதெல்லாம் நேக்கா புத்திசாலித்தனமா கட்டணும். அதை என் நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஏன் ஏதோ புத்திசாலித்தனமான முட்டாளாவே முடிவு பண்ணிடாதப்பா. ஒரே ஒரு தடவை என் விடுப்பா. அதுக்கப்புறம் பாரு அவனை என்ன நீ பாக்குறதுல பீசாரி உங்களுக்கு. நானு நீங்க அடுத்தவங்க எல்லாம் குறை சொல்லி தான் வந்தீங்க. நீங்க முதல்ல லட்சணமா ஒழுங்கா இருங்க. ரொம்ப வாடுறானே. 717 கடை மூடு தொழிலாளி வாழ்க்கை என்ன? அதை பத்தி யாரு பதில் சொல்றது? 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் பணிந்து சொன்னது. இந்த ஊழியர்கள் எல்லாம் பெரும்பான்மையை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீ நடுத்தல் நிறுத்துவீங்களா? யாரோ உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசைப்படப்படல. 10 ரூபாய் தான். நீ 11,000 ரூபாயில ஒரு எம்எல்ஏ வந்து வாழ்ந்து காட்ட சொல்லு. 11,000 ரூபாயில ஒரு எம்எல்ஏவை இந்த சென்னையில வாடகை பிடிச்சி வாழ்ந்து காட்ட சொல்லு. 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றான் கடைக்கு, திருப்பி போறான், குண்டு எடுத்து அடிக்கிறான், கெட்ட வார்த்தை திட்டுறான், மிரட்டுறான், எல்லாம் செய்யறான். பொதுமக்கள் கொடுக்குற டிப்ஸ்ல தான் வாழ்ந்துங்க. அந்த 10 ரூபா வேணாங்க, ஜனங்கிட்ட வாங்குற 10 ரூபா வேணான்றது ஊழியர் தயாரா தான் இருக்காங்க. அதுக்கு நியாயமானது என்ன? அவனை பணியந்திரப்படுத்தி அவனுக்குரிய சம்பளம் கொடுத்தா, அதுக்கப்புறம் 10 ரூபா வாங்கினாலும் தூக்கி ஜெயில போடு. ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே? நீங்க நல்ல பேர் வாங்கிக்கணும். நீங்க எது வேணா செய்யணும். இந்த ஊழியர் தான் நடத்து நிறுத்துவீங்களா? அதுக்கு விட மாட்டோம். அது யாரா இருந்தாலும் விட மாட்டோம். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் விட மாட்டோம். எங்க போராட்டம் தொடரும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஃபர்ஸ்ட் கார்டியோமயோபதி ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னாங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாங்க, இப்போ சூசைட்ன்றாங்க. அவ சூசைட் பண்ற ஆளா? நியாயமா? சூசைட்னா 4 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிருக்கா சார். அப்ப எப்படி சார் சூசைட்னு சொல்லுவாங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஏய், என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, உங்க கையெல்லாம் விளங்காம போகணும். அவளுக்கு கார்டியக் ப்ராப்ளம் ஒண்ணு கூட கிடையாது சார். கேட்டுக்க. ஆபரேஷன் பண்ண போனது மூக்குல இங்க எல்லாம் கிழிச்சு சுத்தமா இது பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. புரியலையே. சொல்றேன்ப்பா. அந்த பாப்பா வந்து இங்கதான் வேலை பார்க்குது. இது தேர்ட் இயர். மூக்குல கட்டி இருக்குன்னு அட்மிஷன் போட்டது. அதுவா அட்மிஷன் போட்டுச்சு. அப்ப அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு, இவங்க நேற்று ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே ஊசி போடுவாங்கல்ல, டோஸை கூட போட்டாங்க. இதய துடிப்பு கம்மியாயிருச்சு. நேத்தே போயிருச்சா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. யாருமே ஸ்டூடெண்டையும் விடல, பேரண்ட்ஸையும் விடல. நைட்டு பிள்ளைங்களை யாரையும் பார்க்க விடல. அவரை நல்லா போயிடுதுங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நடந்து போச்சு, நீங்க தெரியாம யாருக்கும் இது பண்ணாம தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து ஆபரேஷன் பண்ண போனது மூக்குல இங்க எல்லாம் கிழிச்சு சுத்தமா இது பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த பிள்ளைங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கற்பதை கட்டாயமாக்கி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இனிமேதான் மச்ச நீ சேஃப்டியா இருக்கணும். பொண்டாட்டு புருஷனை ஒரு தடவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, தென்ன அடிக்க ஆரம்பிச்சுவாளுங்க.
அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. மனசுல தோன்றத வெளியில சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ஒரு பொம்பளைய எப்படி ஆஃப் பண்ணணும்னு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது. புரியலையே. சொல்றேன்ப்பா. அடி தேவடியா முண்ட ஸ்டாலினை போட்டு ஓக்குற தேவடியா. 2500 ரூபாய் கொடுக்காம 1000 ரூபாய் போட்டிருக்காரு. அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்கற? ஐயா ஒண்ணுக்கு நில்றா. ஒருத்தர் நில்றா. பவுரு இல்லையா? உம்மா நில்றா. 2500 ரூபாய் மாசம் கொடுக்க முடியலன்னா பதவி விலகிடுங்க. உங்க ரசிகர்கள் சொன்ன மாதிரி உங்க சொத்தை வித்து கொடுங்க. ஏன் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. வீட்டுக்கு பைக் தரனாரு கொடுத்துருவாரா? நாங்களே தன்னால எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் வந்து விஜய் ரசிகர்ன்றதுனால என் பிள்ளைங்க பேச்செல்லாம் கேட்டு நாங்க ஏமாந்தோம். தப்பா தெரியலையா? அப்படியே விட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தாவைக்கு அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லா கிட்டையும் 60 ரூபாய் வாங்குறாங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் இவங்க தான் வந்து நெல் மூட்டைக்கு பணம் வாங்குறத வந்து தடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா 170 மூட்டை போட்டிருந்தேன். 170 மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், நான் 10,000 ரூபாய்க்கு மேல நான் கொடுத்துருக்கேன் பணம் அரசுக்கு போதா? இதாவது இப்போ நான் நெல் விளை வைக்கிறேன்னா நான் தான் வந்து நெல்லை விற்கிறேன், எனக்கு தான் அரசு பணம் தரணும். அரசு வாங்குறாங்கன்னா அவங்க தான் எனக்கு பணம் தரணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா நான் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து என் நெல்லை வாங்கிக்கங்க, என் 170 மூட்டையை வாங்கிக்கங்க என்ற நிலைமையில இருக்கு. ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி கடந்த 2021ல நான் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் மீது ஒரு புகார் கொடுத்திருந்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் இல்லீகல் அபார்ஷன் அப்படின்னு ஒரு இது இருந்தது, பிரிவு இருந்தது. அதுல வந்து இந்த டாக்டர் அருண் தான் மெயின் அக்யூஸ்ட். சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தாவிகா வந்து எப்போதுமே பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இது இந்த டாக்டர்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவருனால எல்லா பெண்களுக்கும் டேஞ்சரஸ். அவங்க ஃப்ரெண்ட், அவரோட குட் ஃப்ரெண்ட் டாக்டர் அருண் கோபால்புரம்ல அவரோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. He forced me to do that abortion. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. சேலம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடை மூடப்பட்ட இடத்தில் தனியார் பார் திறக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க எவனோ ஐஐடில படிச்சேன்னு சொன்னானே அவன் சார் நான் தான் சார். ஒரிஜினல் தானே? இல்ல சார், இர்லாந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார். ஐயோ. 9ஆம் தேதி ஜனவரி மாசம் 2026 நீங்க வந்து ஏ ராஜ்மோகன் பிடெக் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அது தவறுன்ற பட்சத்தில் ராஜ்மோகன் அபிஷியல் லெட்டர் ஹெட்ல இப்படி தப்பா வந்திருக்கு, இதை மாத்திக்கோங்கன்னு சொல்லிருக்கலாம். சொல்ல கேவலம் மாலை மரியாதை பதவிக்காகத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டேன். என்னுடைய கேள்வி, இந்த கல்வி தகுதியிலேயே இப்படி ஏமாத்தக்கூடிய ஒரு நபரை கல்வித்துறை அமைச்சராக போடுறீங்களே, இது நியாயமா? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? நீங்களும் தவறு செய்ய மாட்டீங்க, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் தவறு செய்ய விட மாட்டேன்னு சொன்னீங்க. உங்களை இந்த அளவுக்கு ஒருத்தர் ஏமாத்தி இருக்காரு. நீங்க ரொம்ப நேர்மையா நீங்க காலேஜ் டிராப் அவுட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா திரு ராஜ்மோகன் அவர்கள் அதை எந்த இடத்துலயும் செய்யல. ஏன்னா ஒரு பல இடங்கள்ல தான் சாய்ராம் காலேஜில் படித்ததாக கிளைம் பண்ணிருக்காரு. படிச்சிருக்கலாம், டிராப் அவுட் ஆயிருக்கும் பட்சத்தில் அபிஷியல் லெட்டர் ஹெட்ல இப்படி வர்றது தப்பு அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணலையா? இவர் தான் நம்ம இன்னைக்கு மினிஸ்டரா வச்சுக்க போறோமா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. டவுன் பஸ்கள்ல மகளிருக்கு இலவச பேருந்து கட்டணம் இல்லாத பயணம் சொல்லியிருக்காரு திமுக நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் வந்து எந்த பஸ்ல வேணாலும் போலாங்கிறாரு, அது சாத்தியமே இல்லையே. பாத்தீங்களா சார், அல விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். இவர் எங்க இருந்து கடை வாங்கி செய்வார்? இத அது இருக்குல்ல, ரெண்டாவது அனுபவம் வேணும். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன், அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு. நீ பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாரு. ஒரு பெரியவருடைய கோரிக்கை என்ன தெரியுமா? டாஸ்மாக்ல 10 ரூபாய் சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் கூடுதலா வசூலிச்சா என்கிட்ட சொல்லுங்க என்று சொன்ன தாவேக எம்எல்ஏ.
அருகில் இருக்கும் டாஸ்மாகிலேயே 10 ரூபாய் கூடுதலாக வாங்குறாங்க, என்னோட வாங்க காட்டுறன்னு ஒரு தாத்தா கூறியதும் தெரித்து ஓடிய தாவேக எம்எல்ஏ. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. முதல் நாள்லயே எல்லா கடைகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயாச்சு. இனிமேல் யாராவது 10 ரூபாய் சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபாய் சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான், உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி உங்களுக்கே தெரியும் கழிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மைக்கு புறம்பாக நிதி நிர்வாகம் குறித்த அடிப்படை புரிதலின்றி அமைச்சர் கீர்த்தனா பேசியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தங்கம் தென்னரசு. அரசு நிர்வாகத்தில் அனுபவமின்மையால் மக்களை ஏமாற்றி குழப்பும் வகையில் அமைச்சர் கீர்த்தனா பேசியிருப்பதாக சாடியிருக்கிறார் தங்கம் தென்னரசு. மனசுல தோன்றத வெளியில சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ஒரு பொம்பளைய எப்படி ஆஃப் பண்ணணும்னு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது. புரியலையே. சொல்றேன்ப்பா. அடி தேவடியா முண்டை, ஸ்டாலினை போட்டு ஓக்குற தேவடியா. மச்சான், யாரோ அது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதுடா. எங்க அண்ணன் திட்ட உனக்கு என்னடி தகுதி இருக்கா, நீ பொறிக்க தெரியும். மூஞ்சி முண்டைய கண்ணாடியில பாரு, திருநங்க மாதிரி இருக்கடி. அப்படியே பொறிக்க முண்டை. நீ எத்தனை பேரை ஓத்தியோ, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை ஓத்திருப்பேன் தேவடியா முண்டை. நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி ஓத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 டைம் ஓத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அந்த கலெக்டர் பையனையும் உதயநிதியும் ஓத்திருப்பேன். அதான் நீ இப்படி பேசுற. வெள்ளக்குமார் பிஞ்சல் மொத்த பேரும் வந்தோம்னா ரசிகனாங்கன்னா கொளுத்திட்டு வந்துடுறேன், முண்டையில ஆசிட்டு ஊத்திட்டு வந்துடுறேன் தேவடியா. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. தண்ணி விடுறா. பெண் பத்திரிகையாளர். கடந்த 10 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில நான் இருக்கிறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதுல அனைத்திலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்க ஆட்சி வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை அரசியல் விமர்சனமா நான் எடுத்து வைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்லயும் நான் இதைத்தான் பண்ணியிருந்தேன். டிஎம்கேக்கு எதிராக நிறைய செய்திகளை நான் வெளியிட்டு இருக்கிறேன், தைரியமா வெளியிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் எனக்கு வரல. 2500 ரூபாய் கொடுக்காம 1000 ரூபாய் போட்டிருக்காரு. அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்கற? 2500 ரூபாய் மாசம் கொடுக்க முடியலன்னா பதவி விலகிடுங்க. உங்க ரசிகர்கள் சொன்ன மாதிரி உங்க சொத்தை வித்து கொடுங்க. ஏன் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. வீட்டுக்கு பைக் தரனாரு கொடுத்துருவாரா? நாங்களே தன்னால எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் விஜய் ரசிகர்ன்றதுனால என் பிள்ளைங்க பேச்செல்லாம் கேட்டு நாங்க ஏமாந்தோம். தப்பா தெரியலையா? அப்படியே விட்டு பசங்க விசில் அதுங்க சின்ன பசங்களா சினிமா சுடி நடிக்கிறாங்க, சினிமா ஆடுறாங்க, அதே மாதிரி ஆடிட்டு நாங்களாம் என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். இப்ப என்ன பண்றதுன்னு நாங்க அவஸ்தைப்படுறோம். வாழ்த்துக்கள். இப்ப 8000 ரூபாய் எங்களுக்கு கூப்பன் தொகை தரேன்னாரு. நாங்க அதை கூட மதிக்காம நாங்க அந்த விஜய்க்கு போட்டோம். விஜய் 2500 ரூபாய் போடுன்னு வாக்கு இப்போ எங்களுக்கு போடாம 1000 ரூபாய் தான் போடுறேன்னாரு. அதுக்கு எதுக்கு அவர் வாக்கு? அண்ணா, அந்த 2500 ரூபாயும் அப்புறம் அந்த 6 சிலிண்டர் எப்போ வரும்? ஓட்டை ஏமாத்தி வாங்கிட்டு இன்னைக்கு 1000 ரூபாய் தான் போடுறேன்னா என்ன அர்த்தம்? நாங்க அதை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம். இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு வருஷம் நாங்க ஓட்டு போட்டோம், நல்லா தான் இருந்தோம். இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொன்னாரு, போட்டோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சதே இல்ல. வெக்கமா இல்ல உனக்கு? 2500 ரூபாவே அவரால் போட முடியல, 1000 ரூபாய் தான் போடுறேன்னு சொன்னாரு. வருஷத்துல 6 சிலிண்டர் அவரால் எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. பர்சனல் லைஃப்ல நமக்கு போக விரும்பல. Chennai Stars are here tonight. Our CM is here. Let us cheer them. நம்ம அது விருப்பம் கூடாது. ஆனா திமுக ஆட்சி நல்லா இருக்கு. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? விஜய் இப்பதான் வந்தாரா தமிழ்நாட்டுக்குள்ள? இத்தனை நாள் நடிக்கிறாருல்ல, மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, குரல் கொடுத்திருக்கலாம்ல. அஜித் எவ்வளவோ பேருக்கு நன்மைகள் செய்யறாரு. சுய லாபத்துக்காக அவரு அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. கண்டு விட்டாளையா
சூட்சமத்தை கண்டு விட்டாலே. அவர் ஒரு பவரை காட்டணும், இதுலயும் ஆண்டு பார்க்கலான்ற ஒரு ஆசை, அதனால செய்யறாரு. அவ்வளவு எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. திரைப்படங்களில் வரும் அரசியல் காட்சிதான் உன் அரசியல் அறிவு என்றால் உன் அரசியல் அறிவு என் கால் செருப்பிற்கு சமம். படித்ததில் பிடித்தது. அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் தரேன் சரிங்களா. இந்த மாதிரி விஜய் பத்தி தப்பா போடாதீங்க வீடியோ சரிங்களா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சரிங்களா. விஜய் தளபதி பத்தி இந்த மாதிரி போடாதீங்க. அவர் வந்து நல்லது பண்றாரு சரிங்களா. எல்லாம் நீ இருக்கிறதுமே இருக்க மாட்டேன் சரியா. அங்கே கொண்டு பொறிச்சிட வந்தா சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து வாடா. டிவிகே பத்தி, டிவிகே எம்எல்ஏ பத்தி, தப்பா மினிஸ்டர் பத்தி வீடியோ நீ போட்ட. ஏண்டா அவரு வந்திருக்காரு, நான் மக்கள் நல்லா பண்ண. நீ யாரா நீ எடுத்து பிஜேபி கண்டென்ட் வீடியோ போடுறியா? நீ எங்க விடுறா? நீ உன்னை வெட்டிடுறா. ஆடியோ கேட்டீங்களா? வெட்டுவானா? இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் பிள்ளை ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான். என்னனே ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு என்ன குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு விஜய் சார் பார்க்கணும் ப்ளீஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு 5 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. ருத்ராசனி விஜய் கொடுக்கணும், வேற எதுவும் இல்லை. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. ஸ்டாலின் நினைக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்சி இருக்கும். ஸ்டாலின் இந்த ஆட்சி என்னைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆட்சி கவுந்துரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பின்னணி இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த பெருமை நான் சொல்லுவேன், உங்களால சொல்ல முடியுமா? காட்டுறத வந்து சிரிக்காம பார்க்கணும் சரியா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்க ஊர் வந்து சிவகாசி டு சாத்தூர் அந்த ரோட்ல வந்து கோணம்பட்டிங்கிற ஊர். இங்க வந்து நாங்க இப்ப பஸ்ஸுக்கு சிவகாசி போறதுக்கான பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு கரெக்டா. நானும் பஸ் வரல, ஒரே ஒரு பஸ் தான் வந்துச்சு. அது ரொம்ப கூட்டமான, யார் யாரும் பாதி பேர் ஏறிட்டாங்க, பாதி பேர் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஃப்ரீ பஸ் எல்லாம் வேண்டாம் சார். எங்க ஊருக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இல்ல, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தா போதும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் இருக்கு. அவ கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. இதுக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாடு உன்னை கேட்கிறேன். டிவிக்கு பத்தியோ இல்ல பொலிட்டிக்கல் ரிலேட்டடாவே என்ன ஒரு வீடியோஸ் போட்டாலும் இந்த டிவிக்கு வல்கர் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, இவனுங்க வந்து ஒரு 5-6 ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிக்குவாங்க. எப்படின்னு கேட்டா டிவிக்கு அஃபிஷியல் 2.0, டிவிக்கு பூ, டிவிக்கு பூ, இந்த மாதிரி எல்லாம் 10 ஐடியா கிரியேட் பண்ணிட்டு வந்து நம்மள வந்து அசிங்கமா கேட்பானுங்க. முட்டா பையல லூசு பையலுடா, உங்களுக்கு யாரை இப்ப பேதி வாங்கி எடுக்கு. அதுவும் அசிங்கமா கரெக்டா திட்டினாலும் பரவாயில்ல, அதையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் திட்டுவானுங்க. இவனுங்க பேசுறது இல்லாம நம்மளையும் கெட்ட வார்த்தை பேச வைப்பானுங்க. இவனுங்களுக்கு உண்மையா தைரியம் இருக்காடா பொட்ட பசங்களா உங்களுக்கு எல்லாம்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உண்மையாலும் சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்தா, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரிஜினல் ஐடியில வந்து திட்டுங்கடா. சும்மா பொட்டைங்க மாதிரி வந்துட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து திட்டிட்டு இருக்காதீங்க. இதுல வர பேரு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆமா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நொட்டுவானுங்களாமா. வங்கியில நீங்க டெபாசிட் செய்து வைத்திருக்கிற பணம் வங்கி திவால் ஆகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காசு திருப்பி கிடைக்காதுன்னு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி. யாரு? இந்திய அரசு. இப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 30 லட்சம் ஒரு 25 லட்சம் நீங்க கஷ்டப்பாடுபட்டு ரிட்டையர் ஆன காசை கொண்டு வங்கியில போட்டு வச்சிருக்கீங்கன்னா, அந்த வங்கி திவால் ஆகிவிட்டால் உங்களுக்கு நீங்க 30 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, 5 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, பிளாட்டா 2 லட்சமோ 3 லட்சமோ தான் உங்களுக்கு தருவாங்க. அவ்வளவுதான். அதோட நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜி எதை வாங்க வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை நீங்க வாங்கி வைக்கிறது உங்களுக்கு நல்லது.
ஜடம் வாங்க வேணாம், தங்க வாங்க வேணாம்னா அதை நீங்க வாங்குங்க. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோல இருக்க போல இவருக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலையும் வேண்டும். சரிங்களா? இவர் பேசின பேச்சுக்கு இதையும் கொடுங்க, இது மேலையும் கொடுங்க. இப்படி நிறைய பேர் பேசுறீங்க. மக்களை பிரிக்கும் சாதாரண சக்தியை ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருந்தார். சரிங்களா? மக்களை பிரிக்கிற, நீ மக்களை மேல கீழே வச்சு பாக்குற, நீ வேற நான் வேறன்னு வச்சு பாக்குற அப்படின்னா இதை நாங்க ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. நானும் அதை பேசுவேன், நீங்களும் அதை பேச வேண்டும். தமிழகத்தில் இருக்கிறீர்கள், இந்தியாவில் இருக்கிறீர்கள், நீங்களும் அதை பேச வேண்டும். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். உதயநிதி அப்படி பேசினாருன்ட்டு வெளி மாநிலத்தில் ஒருத்தன் நம்ம முன்னாள் தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படி பண்றான் அப்படின்னா அதுக்கு ஆதரிக்கிறது மிகவும் பெரிய குற்றம். சரிங்களா? உதயநிதி அவர்களை காப்பாற்ற உதயநிதி இருக்கிறார், அவருடைய தகப்பன் இருக்கிறார், அவருடைய பிள்ளை இருக்கிறார், அவருடைய குடும்பம் இருக்கிறது. ஆனா நம்மை காப்பாற்ற, நம்முடைய மக்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. தாயின் பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிழப்பு ஆட்டி விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆட்டுறவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். தாய் கிட்டதான் மீண்டும் திரும்பி வரும். அது மாதிரி இப்ப கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை படிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயுடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல சூரியன் ஒருபோதும் மறையாது, அது மறுபடியும் உதிக்கும். அதன் ஒளியில தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியில இருந்து நிறைய பொய் செய்திகளா பரப்பிட்டு இருக்காங்க. குமாரபாளையம் எம்எல்ஏ அஃபிடவிட்ல கொடுத்துருக்காரு. இவங்க வந்து குமாரபாளையம் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ விஜயலட்சுமி, அவங்க வந்து பரப்புரை வேண்டியில விஜயலட்சுமி பிகாம் அப்படின்னு போட்டுருக்காங்க பெருசா. ஆனா உள்ள அஃபிடவிட்ல பார்த்தோம்னாக்கா அப்படி படிச்சதாக எதுவுமே இல்ல. அவங்க வந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சதுக்கான விஷயத்தை தான் வந்து அஃபிடவிட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அந்த கனிமொழி சந்தோஷம் ஒருத்தவங்க ஜோசி பாக்குறவங்க, அவங்களோட சர்டிஃபிகேட் என்னன்னாக்கா டாக்டர் கனிமொழி சந்தோஷம் போட்டுருக்கு. டாக்டர் நல்லா நினைச்சிட்டாங்கனாக்கா எம்பிபிஎஸ் படிச்சு நினைச்சிட்டாங்க. இல்ல ஏன்னாக்கா சேஃபா இருக்காங்க, டாக்டர் போட்டிருக்காங்க, அப்போ அவங்க எம்பிபிஎஸ் இருக்க முடியும் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இவங்க வாங்கின டாக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க இந்த அஸ்ட்ராலஜி பார்க்கறதுல டாக்டர். அப்போ இவங்க பிஹெச்டி முடிக்கல, எம்பிபிஎஸ் முடிக்கல. அவங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷனல் ஃபேஸ் யூனிவர்சிட்டின்னு எங்கேயோ ஒன்று கொடுத்துருக்காங்க, டாக்டர் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு எங்கேயோ ஒரு அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அதாவது இவங்க படிச்சு தான் வாங்கினாங்களா 6 மாசம் கோர்ஸா? எனக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது ஜோசியம் பார்க்கறது, சாதகம் பார்க்கறது. அதில் என்ன டாக்டர்? எனக்கு ஜோசியம் ஜாதகங்கிறது பொய் புரட்டு, காசை படிக்கிறதுக்கான வழி, மக்களை ஏமாத்தி அவங்க தலையில முளகா அரைச்சு அவங்கள்ட்ட பாக்கெட் உள்ள காசை போடுங்கிறதா ஜோசியம் சாதகங்கிறது. அதுல என்ன டாக்டர்? ஒரு சின்ன பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எம்பிஏ படிச்சதா தாம்பரம் தாவேகா எம்எல்ஏ சரத்குமார், அவர் வந்து எம்பிஏ படிச்சதா சொல்றாப்ல. ஆனா அவரோட அஃபிடவிட்ல பார்த்தோம்னாக்கா எம்பிஏ படிச்ச தகவல் இல்ல. அவரோட அஃபிடவிட்ல எனது கல்வி தகுதி வருமானு போட்டுக்கிற இடத்துல பிபிஏ அப்படி தான் போட்டுருக்காரு, எம்பிஏ இல்ல. ஆனா எம்பிஏன்னு போட்டுக்கிறாரு. ஆனா பிபிஏவும் பாத்தீங்கன்னா எம்எம் ஜெயின் காலேஜ் இருக்கு. அந்த எம்எம் ஜெயின் காலேஜ் எங்க இருந்து பார்த்தோம்னாக்கா எம்எம் ஜெயின் காலேஜ் கிடையாது, ஏஎம் ஜெயின் காலேஜ் இருக்கு, எம்எம் ஜெயின் காலேஜ் கிடையாது. சரி சரி சரி, அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. ஒரே கேள்விதான் தாய்மார்களே, இந்த உணர்வு உங்க மனசுல எல்லாருக்கும் இருந்திருக்கும். எவனோ ஒரு நடிகன் வந்து மத்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருப்பா, நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு டைலாக் அடிச்சா அதற்கு நம்பி உங்களுடைய வாக்கை செலுத்தினீர்களே. அவன் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது புரட்சியாளனா வந்தானா, கூத்தாடியாக வந்தான். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற காசுகளுக்கு சினிமா டிக்கெட்டுகளை உங்கள் பிள்ளைகளை வாங்க வைத்தார், அவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வைத்தார். அவனை நம்பி வந்தவர்கள் இறந்து போனால் ஏன் என்று கூட திரும்பி பார்க்காமல் ஓடினான். 42 பேர் கருவிலே இறந்த போது கூட ஏன் என்று திரும்பி பார்க்காத ஒருவனை ஜெயிக்க வைத்து விட்டு எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது உங்கள் வீடுகளில் எரியாமல் இருந்த அடுப்புகளை எரிய வைத்தவர், படிக்காமல் இருந்த பிள்ளைகளை படிக்க வைத்தவர். பையன் நான் முதல்வர் திட்டத்தில் படித்து பிரான்ஸ்ல ஏர்பஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அவரோட தயவால அவர் அவ்வளவு நல்லது பண்ணியும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிருக்காங்கன்னும் போது மனசே எனக்கு கொஞ்சம் கூட ஆறலைங்க. அந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் தன்னுடைய ஆட்சியில் நடந்த ஒரே காரணத்துக்காக இத்தனை வயதிலும் இரவோடு இரவாக ஓடி வந்த ஒரு தலைவனை தோற்கடித்தீர்களே. மக்களே, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை. அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க நானா சொல்றேன்,
அகிலேஷ் யாதவ் சொல்றார் இது வரலாற்று பிழை. தேஜஸ்வி யாதவ் சொல்கிறார் இது வரலாற்று பிழை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் இது வரலாற்று பிழை. என்னுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தவிர எல்லாரும் சொல்றாங்க இது வரலாற்று பிழை என்று. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். கொஞ்சம் தவறிட்ட சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். ஒரு அமைச்சராக பொறுப்பெடுத்தவருக்கு நான் வணக்கம் வேண்டும். ஸ்கெட்ச் போட்டிருக்கேங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டோம், நீங்களே தப்பி தவறி திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கண்டுகொள்ளாமல் விட்டதுடைய விளைவு. இவெல்லாம் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் ஏறி அமர்ந்திருக்கிறீர்கள். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இந்திய வரலாற்றில் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் செய்யாத சாதனையை, ஆட்சியில் இருந்தாலும் சாதனை தான், ஆட்சியில் இல்லை என்றாலும் சாதனை தான் என்று வரலாறு போட்டக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பேசி சமாதானம் செய்து அந்த ஆட்சி அமையட்டும், ஜனநாயக பாதையில் இன்னொரு கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர், வரலாற்றில் ஒரு தலைவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதப்படும். இவன் நினைச்சுட்டா ஆட்சி அதிகாரம் பண்றதுக்கு அமைச்சராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று. அது அறவேக்காடுகளே, அது ஆர்வ கோளாறுகளே, உங்களை ஆட்சி அமைப்பதற்காக அனுப்பப்படவில்லை, உங்களை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. ரொம்ப வாடுறானே. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி இங்கே இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசிடம் போராடி தமிழ்நாட்டினுடைய ஓசூர்ல ஒரு நடுத்தர விமான தயாரிப்பு நிறுவனம், ஒரு பெரிய தொழிற்சாலை அங்க கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தமிழ்நாடு அரசு அதற்கு கொடுக்க முன் வந்துச்சு. இதை எல்லாவற்றையும் செயல்படுத்தி வைத்தது திமுக அரசு. அந்த நிறுவனம் தன்னுடைய செயல்பாட்டை தமிழ்நாட்டில் தொடங்கி இருந்தால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் உயர்வதற்கு வழிவகை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த அரசு அமைந்த ஒரே வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய அந்த நிறுவனம் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பிறகும் ஆந்திராவிற்கு சென்றிருக்கிறது. இன்னும் எதையெல்லாம் தமிழ்நாடு இழக்கப் போகிறதோ தெரியவில்லை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயோ அது ஈபி வயர். என்ன ஈபி வயர்ல துணிக்காய போடுறீங்க? இது ஒண்ணாகாது. அடிச்சதில்ல? பயந்துட்டீங்களா? எல்லாம் கட்டியும். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறி மின்சார வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய் தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. நாங்க யாருக்கு போட்டா உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம். நாங்க வீடுன்னு யாரையும் கேட்கல. மழை வந்தா தண்ணி எங்களுக்கு மாறளவு தண்ணி வருதுன்னு தான் நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். மக்களே, சென்னையில மட்டும் இல்ல நிறைய ஏரியாஸ்ல பவர் கட் நடந்துட்டு இருக்கு. இது முன்னாடி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா கவர்மெண்ட் தான் காரணம், கவர்மெண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருந்தோம். சிஎம் தொகுதியிலே இப்ப கரண்ட் இல்லன்னு மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஈபில நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க, ஆனா யாருமே கால் எடுக்கலையா. இப்ப போராட்டம் நடக்கிறது ஈபி ஆபீஸ்க்கு வெளியே தான். இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் அவங்க மக்களுக்கு பதில் சொல்லல. இது என்னமோ எனக்கு சரியா பதில. போன ஆட்சியில ஒண்ணுக்கு மஞ்சளா வந்தா கூட அதுக்கு திமுக தான் காரணம்னு உருண்டுகிட்டு இருந்தவனுங்க இப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனா வாயில அழகு குத்துன மாதிரி வாயை திறக்க மாட்டானுங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. தமிழிசை வளர்த்து மூன்றாவதா ஒழிக்கப்பட்டது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன், ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி 2வது முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் இது லோக் பவன் நாங்க நடத்துற ஃபங்க்ஷன்ல இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. உச்சமே இல்ல. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும், தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் தான் முதலில் ஒலிக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலிடம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் புலப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள்
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜனகணமன என்பதும் பாடும், ஜனகணமன என்பதும் பாடும், ஜனகணமன என்பதும் பாடும். தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் சாவுல புளிய சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு இதை சொல்றேன் கேளு. இந்த பணமரம் வச்சு அப்படியே ராவு செத்த பையில. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. அண்ணே, அசப்புல பார்க்க போனா அப்படியே கருப்பு கமலஹாசன் மாதிரியே இருக்கேனே. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. நில்லு அதை எடுத்துட்டு வா. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இப்ப கேட்டோம், நாங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். இந்த வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தது, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வரிசை அடிப்படையில் தான் என்று அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் உத்தரவு அப்படி இருக்கிற காரணத்தினால் அதை மாற்ற முடியாது என்று ஆளுநர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? அந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாம இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியா இருந்த ஒரு உலகத்தை மாத்தின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சத்தியமா கூடுங்கய்யா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதையா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்ல, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். நாம் தமிழர்களா இருக்கீங்களாடா? ஒருத்தர் வந்திருக்காண்டா இலங்கையில இருந்து ஒரு எம்பி. அவன் சொல்றேன், ஒரு பிச்சைக்காரனுடைய புண்ணும் சீமான் பேசுற அரசியலும் ஒண்ணு அப்படின்றான்டா. ஒரு புண்ணும் சீமான் பேசுற அரசியல் ஒண்ணுன்றான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்னன்னு உத்து பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு புண்ணை ஆற விட மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா அந்த புண்ணு எவ்வளவு தூரம் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து பிச்சை போடுவாங்க. அதே மாதிரிங்க சீமான் வந்து இலங்கை தமிழோட போர் கூட்டத்தை பத்தி பேச 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 அதை மத்தி மறக்க முடியாத ரெண்டகரத்தை கொடுத்து அதுல இருந்து வருமானம் பெறான், திரள் நிதி பெறான்னு ஒரு இலங்கையினுடைய எம்பி பேசுறான், தமிழ் எம்பி பேசுறான். வாழ்க்கையில இவரை விட்டா நமக்கு சத்தியமா சொல்ற கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூலம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நாலு ஏற்கே பாட்டி சொன்னா ஆமக்கறி, அவர் பெரிய டைனிங் இப்படி எல்லாத்தையும் விமர்சிச்சான். ஒரே பற்றி சொல்லிட்டேன், ஆமக்கறியை வந்து ஆம உடம்பு திருப்பி போட்டு அதை பிரிச்சு எலும்பெல்லாம் பிரிச்சு போட்டா 300 கிராம் தாங்க இருக்கும். அவன் சொல்ற மாதிரி 40 கிலோ கொண்டு வந்தோம்னா 4000 ஆமைகளை பிடிக்கணுங்க. அவன் ஒரு என்ன சொல்ற ஒரு அசி தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஐயோ மதுக்கடையில 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இததான் பேசுறீங்க. யாராவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிட்டீங்களா? டிவிக்கேல இருக்கிற பசங்களை தான் நான் சொல்றேன். மின்துறையிலிருந்து வந்ததாக கூறி வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லை என்பதை நோட்டமிட்டு வீட்டிற்குள் நுழைந்த அந்த நபர் அந்த சிறுமியை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியிருக்கிறார். ஐயோ வேணா, சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். திருவண்ணாமலையில 15 வயசு பொண்ண கேங் ரேப் பண்ணதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்போ கரூர் 12 வயசு பொண்ண கடத்திட்டு போயிருக்கான். சில நியூஸ் சேனல்ல மட்டும் தான் இந்த நியூஸை கவர் பண்ணிருக்காங்க. 22 வயசு பையன் கார் டிரைவர் ஸ்கூல் படிக்கிற 12 வயசு பொண்ண கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணோட வாயில துணி வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கான். ஒரு பக்கம் பொண்ணு காணோம்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சு நல்ல வேலையா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவனை கையும் காலமா புடிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம், அவன் அப்போ கஞ்சா போதையில இருந்திருக்கான். 12 வயசு பொண்ணுன்னு கூட பாக்கல. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். ஒரு பொண்ணை எப்படியோ காப்பாத்தியாச்சு. மத்த பொண்ணுங்க நிலைமை எல்லா பொண்ணுங்களையும் இப்படி காப்பாத்த முடியுமா? நீங்க மதுக்கடையில அதிகமா காசு வாங்குறத வீடியோ எடுத்து போடுற நீங்க, பெண்களுக்கு இப்படி கொடுமை நடக்குது, இதை வேகமா விரைவா நீங்க செயல்படுங்கன்னு என்னைக்காவது வீடியோ போட்டிருக்கீங்களா? பெண்கள், குறிப்பா டிவிக்கேல இருக்கிற பெண்கள் உங்க தொகுதியில போய் சுகாதாரம் இருக்கா, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தேவைதான். அதுக்கு முன்னாடி பெண்களோட உயிர் முக்கியம், அவங்களோட வாழ்க்கை முக்கியம். அத பாருங்க, அத ஃபர்ஸ்ட் செய்யறதெல்லாம் அடுத்து ஒண்ணு ஒண்ணா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு வார கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 1 வீக்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
பெருசா ஒன்றும் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க சொன்ன இதையுமே இந்த 200 யூனிட்ஸ் இது எதுவுமே வந்து பண்ணல. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாலினோட சில திட்டங்கள் அதையுமே எல்லாமே பாஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எதுவும் நடக்கவும் இல்ல. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். New era of a real secular social justice starts now. சரித்தே நல்ல சவன. Chennai Stars are here tonight. Our CM is here. Let us cheer them. I love you, CM. என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போட்டிருக்கே. ஏப்பா நீ ஒண்ணு குடிக்கிறியா இல்லையோ, சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. யார வந்து அவன் கேக்குற, பொழந்துருவானு உனக்கு சாமான பதம் பாத்துருவானுவ. டேய் முதல்ல உன்னை பாதுகாத்துக்கோ. கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ, கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. நாங்க எல்லாம் ஜனமா வந்து 2500 ரூபாய் தானே சார் எதிர்பார்த்தோம். அதை நம்பிதான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. இவர் 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி சார் அது? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டு இருக்கணும்டா. நல்லா மூச்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அத்தா வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரு. நல்லா எனக்கு வந்து பிறந்திருக்க பாரு, விளக்க மாதிரி பிஞ்சு வயிறு பிஞ்சு பாக்காதடா. இப்படி பண்றேடா, பித்த வயிறு பார்த்து எரியுதுடா பாடா. மகளிர் உரிமை தொகை 2500 கொடுக்கறேன்னு சொன்னா கொடுத்துடணும். அதானே உலக வழக்கம். ஆமா, யாரோட பணத்தை எடுத்து கொடுக்க போறீங்க? நீங்க என்னவோ உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க சேர்த்து வச்ச சொத்தை எடுத்து வித்து கொடுக்கற மாதிரியும், இல்ல உங்களுக்காக உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை வித்து கொடுக்கற மாதிரியும். இது என்ன கவர்மெண்ட் பணம் தானே, நாங்க கட்டின வரி பணம் தானே. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு 1008 தடவை யோசிக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. முதல்வராக பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொன்னார்? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ காலியான கஜானாவில் இருந்து வலிச்சு வச்சிருக்கிற கஜானாவில் இருந்து இப்போது எப்படி 1000 ரூபாய் தர முடியுது? எனக்கு நான் ஒரு லேமேன் கொஸ்டினா கேட்கறேன். 3 பேருக்கு போடுங்க. புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்ப மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய். அப்புறம் நீ தான் பதில் சொல்லணும். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு, வர நம்பி. யார முறைக்கிறா? மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த அரசை நடத்தி கொண்டிருப்பவர் மு க ஸ்டாலினா விஜயா? என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்குது ஆசிக்கிறீங்க. வா 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 வா. ஏ லவுட் ஸ்பீக்கர் தெருநாயே, டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போடு. 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு கிடக்குற தெருநாய, பிச்சைக்கார நாய. தாங்கள் எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் விளங்கும். செருப்ப கழட்டி உன்னை தலை மேலயும் வாய் மேலே 4 அடி பண்ணி நானு முண்டை. இங்கிலீஷ கேட்டியாமா? யாரடி அவன் இவன் கேட்டு மென்ஷன் பண்ணி போட்டுருக்கிற ஸ்டோரி? இதான் குரங்கையில பூமாலை என்று நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யார வந்து அவன் இவன் கேக்குற, பொழந்துருவானு உனக்கு சாமான பதம் பாத்துருவானுவ. டேய் முதல்ல உன்னை பாதுகாத்துக்கோ. அடக்கிட்டு உக்காந்துரு. நீ ஸ்டோரி மாதிரி எல்லாம் பேசலாம். 5க்கு 10க்கும் கூழ கும்பிடு போட்டியா, அதோட நிறுத்திக்க. என் கையில மாட்டின மண்டையில இருக்கிற அந்த 4 மணி ஆஞ்சு போடுவேன் நானு. புறம்போக்கு நாய, பொறுக்கி நாய. நாயின் பார்த்தா பேயாவலடா இருக்கு. யாரடி கேட்டு போட்டு வச்சிருக்க? மெண்டல் தற்குறி நாய, பிச்சைக்காரன் நாய. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட கிடக்குற? ஒரு அளவுக்கு மேல பண்ண வெக்கமா இல்ல உனக்கு? மானங்கட்ட நாய, நீ வாடி என்கிட்ட வாடி, என்கிட்ட வந்து பேசுடி. நாயே அழிச்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசி தான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடு. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வாடி, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட போலாம். என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமியே இருக்கு. ரிப்பீட். அவன் இவன் கேட்டு போட்டு வச்சிருக்க. யாரு அவன் இவன் கேக்குறது? நீ எல்லாம் ஒரு ஆளு. அசிங்கமா வருது எனக்கு மக்களே. நீங்க எல்லாம் வீடியோ பாக்குறீங்க, சரி அசிங்கமா பேசக்கூடாதுன்னு கம்முனுக்கிறேன் நான். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். தரங்கட்ட நாய, 5க்கும் 10க்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாத நாய் நீ, பிச்சைக்கார நாய் நீ. யார வந்து கேக்குற? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? பிச்சைக்கார நாய் நீ. யார வந்து கேக்குற? கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ, கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ. மூடிக்கிட்டு உக்காந்துரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. நானும் உன்னை பாத்துட்டேன்னு வச்சுக்க, இதுக்குதான் உன்னை கிளம்பி வருவேன். இதோட மூடிக்கிட்டு இருந்து உனக்கு வார்னிங்கா குடுக்கறேன் நானு. இந்த அவன் இவன் பேசுறதெல்லாம் வச்சுக்காத. யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா. போய் அங்க பேசு. எங்க பேசுமோ நீ எங்க காசு 5-10 வாங்கிட்டு பிச்சை எடுக்கிறீ, அவங்ககிட்ட போய் பேசு. இங்க வந்து பேசாத. மூளைக்கட்ட தற்குறி நாய, முண்டமே. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க,
விஜய் வர்றது வரவே முடியாது. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய்ங்கிறதுலாம் அவர் நிக்கிற பகுதியில் அவர் ஜெயிச்சுட்டார்னா நாங்க இங்க கடை வைக்கல. நக்கல்யா அவனுக்கு. அப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டா இந்த இடத்துல கடை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க தனி மெஜாரிட்டியோட வந்திருந்தாருன்னா நான் அந்த கடை போடாம இருந்திருப்பேன். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அவரே நாங்க தானே 12 பேரை கொடுத்து அவரை உட்கார வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி கொடுக்கணும்? நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? அது எப்படிமா? அவங்களும் நிறைய விஷயத்துல வந்திருந்தாங்கல்ல. அவங்க நிறைய விஷயத்துல வந்தாலும் உன்னோட சொந்த காலில் நீ நிக்கலையே, இரவ காலை வாங்கி தான் நிக்கிற. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அங்க போடாம இருக்கணும்? வகையா மாட்டிக்கிட்டே. மொத்தமா எல்லா இடத்துக்கும் டோட்டலா வந்து ஒரு 150 சீட் 120 சீட் வந்துருந்தா நாங்க 200 சீட் அடிச்சோம். ஞாபகம் இருக்கா? 4 வாட்டி இவர் போயிட்டு வந்தாரு கவர்னர் கிட்ட, சரிட்டாரா அவரை சேர்க்கு ஓட்ட வச்சு. இப்ப நாங்க 16 பேர் கொடுக்கறதோடு தானே இப்ப ஜெயிச்சு வந்து உள்ள வந்து சிஎம் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்க இது பண்ணோம். அப்ப நாங்க தானே கிங்கே. குழப்பத்தை புழுத்த வேலையெல்லாம் இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. முட்டாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. வளர்ந்த மாடு முதலமைச்சரை முட்டாள் கடா முட்டா பயல. ஏண்டா தூத்துக்குடியில நடந்த விஷயத்துக்கு சிஎம் என்னடா சும்மா இருந்துட்டாரு? அந்த போலீஸ்ல பூரா மாத்தி விட்டு அந்த போலீஸ்ல பூரா சஸ்பெண்ட் பண்ணாரு. சிஎம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு தாண்டா இருக்காரு முட்டா பயல. மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. ஏண்டா தருதல வளர்ந்த மாடு முட்டா பயல. சிஎம் போய் முட்டா பயலன்னு கேக்குறியாடா? இப்ப நீங்களே வந்து அந்த அபென்ஸ் நடக்க வச்சுட்டு கூட நீங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆக்கலாம். ஏன் உங்களை சொல்லக்கூடாது? ஏண்டா தருதல ஏண்டா சிஎம்மோட செய்ய சொல்றாரு. அடையாட சோத்தத்து நீங்கிறியா, வேற எதையும் நீங்கிறியாடா வளர்ந்த மாடு? எந்த அழிச்சிருந்தாலும் அயோக்கிய பயல தப்பு நாட்டுல நடந்துகிட்டே தான்டா இருக்குது. நீ வந்ததோட எல்லா மக்களையும் மகான் ஆக்கிடுவியாக்கு. அட முட்டா பையில உன் கட்சியில உள்ள பொம்பளை பேசுறதும் ஆம்பளையும் பாசனையும் பார்த்தா மன அழுத்தத்தோட இருக்கிறாளுகடா. இப்ப நீங்களும் இந்த மாதிரி அஃபென்ஸ் நடக்க வைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. அட வளர்ந்து கட்டவனே, உன்னால எத்தனை குடும்பம் நாசமா போயிருக்கு தெரியுமா? கள்ள லாட்டரி பிளாக் டிக்கெட்டுங்கிறாங்க உன்னை. நாமளே கிடையாதுப்பா. அது ஏன்னா உனக்கு ஒருத்த கையை பிடிச்சி தூக்கி அடுத்து வாத மாட அடிச்சிருச்சு. அட வாத அடிச்சவனே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? போய் ஒரு ஊர்ல ஆசி பாக்குற 8 வயசு பிள்ளைய கருவறையில வச்சு கெடுத்துட்டு டெல்லியில கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியில வரையில பூங்கொத்து கொடுத்து வரவர்த்தாப்ல முதலமைச்சர் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேத்துட்டாரு. அவரை கேக்குற முட்டா பையலண்டே. அட முட்டாளு, திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? இந்த மாதிரி அஃபென்ஸ் நடந்ததுக்கு சும்மா விட்டுட்டாக. கலெக்டர் போய் பார்த்திருக்காரு, மற்ற போலீஸ் எல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க. கனிமொழி அக்கா போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்கள கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் இருக்கிறாங்க. நீங்க மாதிரி 41 பேரை கொண்டுட்டு ஓடி ஒடியலைடா. அட முட்டா பையல. அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா? என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைய மூட்டா என்ன பண்ணுவீங்க? கடைய மூட்டாவா? ஏன்பா எதுக்கு வைன் ஷாப் திறந்திருக்கனால தானே சம்பாதிச்ச மொத்த காசு இங்கே வந்து கொடுத்துறீங்க. கடை இல்லனா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அது ஏன்பா கடைய மூடணும்? இந்த குடியாலதான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் வாஸ்துதான். அதுக்கு ஏன்பா கடைய மூடணும்? ஏய் கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக் போகுது. அப்போ ஒரு வாரத்துக்கு 770 கோடி, ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்ப மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி. அங்க போகுது எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான், கரெக்டா சொல்லிட்ட. ஆனா புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும்.
மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. 717 ஒயின் ஷாப் வந்து மூடி இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான் ப்ரோ, என்னத்த சொல்றது, உண்மையா நல்லது தானே. குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா இதா பண்ணி ஆகும். நான் உண்மையிலே தற்குறிகள்கிட்ட நடிகர் விஜய்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, 512 டாஸ்மாக் கடைகளை 2023 திராவிட முன்னேற்ற கழகம் மூடியதற்கான பெயர் பட்டியல் இருக்கு. உண்மையாக திராணி இருந்தால், யோக்கியதை இருந்தால், நீங்க இன்னைக்கு 717 டாஸ்மாக் கடையை மூடி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 717 டாஸ்மாக் கடைகள் எந்தெந்த ஏரியால மூடுனீங்க, அதன் பெயர் பட்டியல், அந்த டாஸ்மாக் கடையோட எண், அந்த எண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. அப்புறம் ஜெண்டா என்ன தமிழ்நாட்டு பக்கம் நம்ம முதல்வர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் இந்த 717 கடையில மூடுறேன்னாங்கல்ல. ஆமா, அதுல கடையை அதை மூடி இருக்காங்க. நம்ம விஜயே வந்து மூடி இருக்காரு. அப்படியாடா மயிரே? அவரு நேரா வந்து மூடி இருக்காரா? அவர் பிரச்சாரத்துக்கே நேரா போக மாட்டாரு, இங்க எப்படி வந்தாரு? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? டைம் என்ன ஆகுது? மணி 11:30 மணிக்கு இந்த கடை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கடையுமே மூடிதான் இருக்கு. இந்த கிழவிகள் முதல்ல போன போடுங்கப்பா. ஊர் முழுக்க பொய்யா பேசிக்கிட்டு தெரியுது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நீங்கள் கோவப்படுறது நீங்கள் பாடிக்கு தாங்காது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேல போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 20 ரூபாய் கூடவே வச்சு விற்கிறாங்க. சென்னையில டோல்கேட்ல நிக்கிறோம். 8 வண்டி வரிசையா வந்தோம். எல்லா வண்டிக்கும் ஹைட் லோடுன்னு வண்டிக்கு 1500 கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் பிடிச்சி. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 20 வருஷமா அந்த ரோட்ல போறோம் வரோம், இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்ல. போலீஸ் கேட்டா கவர்மெண்ட்ல என்ன பிடிச்சி கட்ட சொல்றாங்க. போடு நாளைக்கு 50 பில்லு போடு, 100 பில்லு போடுறோம் ராவடி கட்டுறானுவன். ஸ்பாட் பையன் போட்டுக்கிறாங்க. இப்போ பில்ல போட்டுட்டு ஸ்பாட் பையனை கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி புடிச்சிட்டாங்க வண்டிய. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இவங்க வந்து அட்ராக்டிவா வந்து தேர்தல் வாக்குறுதி தருவாங்களா, மக்கள்லாம் ஓட்டு போட்டு தள்ளுவாங்களா? இவங்க ஜெயிச்சு போய் சிஎம்மா உட்காருவாங்களா, அடுத்த உடனே ஒரு வீடியோ போடுவாங்களா? செருப்படுத்த அடிப்போம் மக்கள். தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்காங்க. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை. ஏயா சும்மா வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. அப்பவே முருகா, ஒரு சின்ன பேச்ச கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேல போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 20 ரூபாய் கூடவே வச்சு விற்கிறாங்க. சென்னையில டோல்கேட்ல நிக்கிறோம். 8 வண்டி வரிசையா வந்தோம். எல்லா வண்டிக்கும் ஹைட் லோடுன்னு வண்டிக்கு 1500 கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் பிடிச்சி. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 20 வருஷமா அந்த ரோட்ல போறோம் வரோம், இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்ல.
போலீஸ் கேட்டா கவர்மெண்ட்ல என்ன புடிச்சு கட்ட சொல்றாங்க. போடு நாளைக்கு 50 பில்லு போடு 100 பில்லு போடுறோம் ராவடி கட்டுறானுவன். ஸ்பாட் பெயின் போட்டுக்கிறாங்க. இப்போ பில்ல போட்டுட்டு ஸ்பாட் பெயின் கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி புடிச்சுக்கிட்டாங்க வண்டிய. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ருக்கோ ஜரா சபர் கரோ. நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். இப்போ கேட்டுக்க. அப்ப மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ தலை கோயிலுக்குள்ள போய்விடும். இவரு யார் ரொம்ப நேரமா கைகால் ஆட்டு போயிட்டே இருக்காரு? இவரு தெரியல, இவர் தான் கொளத்தூர்ல ஜெயிச்சாரு. அவரு மே 4ஆம் தேதியில இருந்து இப்படியே தான் இருக்காரு. பாவ கட்டுப்படுத்த முடியல. உட்காரு, கை சுளிக்க போகுது. விஜய் ப்ரோ, 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் விடுங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா 4 லேடிஸ் வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாசம் 2000 ரூபாய் வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடுக்குள்ள இலவசமா பஸ் பயணத்துக்கு அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுண்ணே, உங்க லேடிஸை வந்து பாதுகாக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம். அதான் நாங்களே முன்னாடி வெளியிட்டோம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். எவடியாவது எந்த ஒரு காரணி நீ மக்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரியுதா? நீங்க வேணா இருங்க, ஒன்னும் வேண்டாம், விஜய் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு இருங்க. நாங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வண்டு கோட்டை புடியல அடிக்கடி கச்சப்படாது, கடுப்பேத்துறார் மயிலார். கஜானா இல்ல, உன் கஜானா தூக்கி போடாதுல்ல, குடு மக்களுக்கு. நீ தான் கோடி வச்சுன்னு கொடுக்குறியாம, குடு உன் கஜானா எடுத்து தூக்கி போட்டு குடு. அப்புறம் கஜானா சேர்க்கவே மாட்டீங்களா? விஜய் அவர்கள் வெளியில இருந்து என்ன பேசினாரு? எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதிகபட்சம் என்ன செய்றீங்க? திமுக கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்கன்னாரு. இப்ப நேத்து அத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவரும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டாரு. நான் இலங்கைக்கு சண்டைக்கு போறேன் எதிர்பார்க்க முடியும்? நீட்டுக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க சும்மா கடிதம் எழுதிறீங்க. இன்னைக்கு நீட்டுக்கு நீங்க கடிதம் தான் எழுதிருக்கீங்க. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. த்ரிஷா தலை விரிச்சு ஆடி இருக்கா. த்ரிஷாவால ஏமாத்தப்படாத ஹீரோ யார் இருக்கா? துல்கர் சல்மான் மட்டும் தான் இருக்கான். மத்த எல்லாரையும் ஏமாத்திட்டா. எல்லார் தலையிலயும் மிளகா அரைச்சிட்டா த்ரிஷா. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சீப் டர்ட்டி பர்சன் ஷி இஸ். ரொம்ப ரொம்ப சீப் கல்ச்சர் பேக்ரவுண்ட் அப்ரிங்கிங். அந்த அம்மாவும் சீப்பு, அவங்க அப்பாவும் சீப்பு. அந்த ஒரு சைடு சொசைட்டிங்க. அவங்க ரொம்ப வாடுறானே. மீரா மிதுன் டைப். அவங்க மீரா மிதுனே பெட்டர் த்ரிஷாக்கு. ஐ லைக் மீரா மிதுன் பெட்டர் தென் த்ரிஷா. காமராஜர்
காமராஜருக்கு அப்புறம் இப்படியாப்பட்ட எம்எல்ஏவை எங்க டிவிகே கட்சியில தான் போய் நாங்க பாக்குறோம். காமராஜராவது ஒரு அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு, இவர்கிட்ட கார் கூட இல்ல பாய், கால்நடையா போய்கிட்டு இருக்காரு. அந்த கால்ல செருப்பு கூட இல்ல, சும்மா நெருப்பு மாதிரி வந்து நிக்கிறாரு. எவ்வளவு எளிமையான மக்களை எங்க விஜய் அண்ணா எங்களுக்கு எம்எல்ஏவா கொடுத்திருக்காரு தெரியுமா? இவங்களுக்கு ஓட்டு போடுறத நினைச்சா எனக்கு பாரு இப்பவும் செலுத்துச்சு. இந்த எளிமை எம்எல்ஏ இந்த கதையெல்லாம் நியூஸ் 24/7ல பாத்தியோ? ஆமா, அதான் அப்படி ஃபயர் விடுற. கார் இல்ல, கால்ல செருப்பு இல்ல, நீ அந்த எம்எல்ஏவோட வேட்பு மனு பாத்தியா? வேட்பு மனுனா இதான் உங்களோட அறிவு. அவரு தேர்தல் நிக்கும் போது அவரோட வேட்பு மனு தாக்கல் செஞ்சாரு. அந்த வேட்பு மனுல அவரோட சொத்து பட்டியல்ல எனக்கு சொத்தா 2.8 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்படின்ற மென்ஷன் பண்றாரு. ஆண்டு வருமானம் 8.3 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டு வருமானம் இருக்கிற மென்ஷன் பண்றாரு. இது மட்டும் இல்லாம பிடி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஓனராவும் இருக்காரு. லட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல பார்ட்னராவும் இருக்காரு. இது அவரோட வேட்பு மனுல இந்த விவரம் இருக்குது. தி ஹிந்துவோ இந்த நியூஸை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கார் இல்ல, கால்ல செருப்பு இல்லங்கறீங்களா? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது நல்ல சொகுசு கார்ல தான் வந்து இறங்கினாரு. தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது கால்ல செருப்போட தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ, நியூஸ் சேனல்ல வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்து ஃபயர் விடாம உண்மைத்தன்மை என்னன்றதை பார்த்து அதுக்கப்புறம் ஃபயர் விடுங்கடா. 100% விவிபேட்டை என்னங்க, 100% இவிஎம் ரிசல்ட் என்னங்க, ரெண்டையும் போடுங்க. விவிபேட்டில் திமுக ஜெயிக்கும், இவிஎம்ல டிவிகே ஜெயிக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். மொத்தமாக வெளிநடப்பு செய்த திமுக மற்றும் கூட்டணிகள் சட்டப்பேரவையே காலியான அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடினாவது செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போறோம். ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற அடிப்பானுங்கடா. ஆரம்பியா சீக்கிரம். பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 பாட்டிலுக்கு 20 ரூபாய். நான் என்னவோ பெரிய குடிகார ரவுடி அப்படி சொன்னேன். நீ ஏன் நீங்க குடிக்கிறது இல்லையா? நீங்க பெரிய மகாத்மா காந்தியா? ஆமா, அன்னைக்கு மேடையில மைக்ல பேசும்போது என்ன சொன்ன? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. யாரை ஏமாத்த பாக்குற? 790 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுக்கு? நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கிக்கங்க. 40 ரூபா இது கொடுக்கணும். இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 ரூபா சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? 480 ரூபா சரக்கு, 10 ரூபா ஸ்டிக்கர். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இத எவ்வளவு சொல்றீங்க? 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா இது கொடுக்கணும். வேற என்ன கொடுப்பாங்க? வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல அந்த 1000 ரூபாய் கூட எங்களுக்கு வேணாம். ஒயின் ஷாப் எல்லாம் மூடிட்டாலுமே எங்களுக்கு பெரிய விஷயம். இந்த நாட்டு மக்கள் ஒண்ணுமே புரியாம ஓட்ட போட்டு தள்ளிவிட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. 5 வருஷம் அவ்வளவுதான். எங்க வீட்டுல எல்லாம் ஆம்பளை எல்லாம் குடிச்சே அழிக்கிறான். எவ்வளவு பணம் போகுது. இந்த 1000 ரூபாய் எல்லாம் பெருசே கிடையாது. போதை பொருள் இல்லாம நல்ல ஆட்சி இருந்ததுன்னா எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறேன்னாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இதுதான் மேஜரா நாங்க பண்ணுவோம்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே 0. எவ்வளவு சரக்கு வாங்குனீங்க? எவ்வளவு சரக்கு வாங்குனீங்க? சும்மா சொல்லிட்டு போங்க. எவ்வளவு சரக்கு வாங்குனீங்க? எவ்வளவு போனுச்சு காசு? எவ்வளவு கோட்டோட எம்ஆர்பி எவ்வளவு? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? 140 ரூபா எம்ஆர்பி. எவ்வளவு காசு கொடுத்தீங்க? 160 ரூபா. எம்ஆர்பி கோட்டு 140 தான். 160 கொடுக்குது என்ன வேலை? நம்ம ஒண்ணு திமுக கிடையாது. நம்ம பொய் செய்யல, மக்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்கோம். சரிங்களா? என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம்.
அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய வாலிபரின் மிரட்டலே காரணம் என்பதால் அந்த இளைஞர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தான் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? பதினேழாம் தேதி அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையலாம். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு காரில் லிப்ட் கொடுப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க, டிவி கேடா. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். கேள்வியா கேக்குறீங்க, நீ வந்தா என்ன செய்வ? அதானே கேக்குறீங்க. கரெக்ட், கேட்கணும். திருச்சியில் தன்னை திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கொடூரமாக தாக்கி கீழே தள்ளி அவரின் தலையில் கல்லால் அடித்த இளைஞனை. ஒரு பப்ளிக் பிளேஸ்ங்க அது. அந்த பப்ளிக் பிளேஸ்ல ஒரு காதலன் என்ன பண்றானா, அந்த பொண்ணோட தலையில கல்ல போட்டு நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கிறான். இப்ப இதுக்கு யார் காரணம்? உங்க கூற்றுப்படியே எடுத்துக்கொண்டால் இதுக்கும் இப்போ டிவிக்கே தானே காரணம்னு எல்லாரும் சொல்லணும். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. கள்ளச்சந்தையில் மது விற்பனை அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. கள்ளச்சந்தையில் மது விற்பனை தொடர்பாக புகார் அளித்ததால் ஆத்திரம் ஏற்பட்டு தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கு சென்று தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது மது விற்பனை கும்பல். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் அளித்தது எப்படி கள்ளத்தனமாக அந்த மது விற்பனை கும்பலுக்கு தெரிய வந்தது எனவும் காவல்துறை தரப்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. டாஸ்மாக் கடை அருகே வசிக்கும் கூலி தொழிலாளியான ரவி என்பவரின் மனைவி சின்ன பொண்ணு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த பொன்னை காவல் நிலையத்துல அந்த தனிப்பிரிவு போலீசாருக்கு இது குறித்து ஒரு ரகசிய தகவலை தெரிவித்திருக்கிறார், இங்கு மது விற்கப்படுவதாகவும். இந்த நிலையில் போலீசார்கள் தகவல் கொடுத்தும் அந்த சின்ன பொண்ணுதான் என்பது மது விற்பனை கும்பலுக்கு அந்த தகவலானது தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமரேசனின் தம்பி சுதாகர் என்பவர் நேற்று மாலை வேளையில் சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கே சென்று எங்கள் மீதே வந்து போலீசில் புகார் கொடுக்கிறேன் என்று கேட்டு அங்கிருந்த பெண்களையும் அவர் தாக்கியுள்ளார். பாத்திமா காலேஜ் 100 மீட்டருக்கு உள்ள இடத்துல வந்து ஒயின் ஷாப் இருக்குங்கிறத பாக்குறோம். விஜய் வருகைக்கு பிறகு கோயில் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல ஒயின் ஷாப்ல மூடப்பட்டுங்கிறது மதுரையை பொறுத்தவரை ஒரு அப்பட்டமான பொய்ங்கிறது உறுதியாகுது. நாள் ஆக ஆக நிச்சயம் இந்த ஆட்சியாளர்களை நிறைய தானாகவே எக்ஸ்போஸ் ஆவாங்க. போக போக இன்னும் பலருக்கு பல உண்மைகள் தெரிய வரும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு 1000 பேருக்கு மேல வர்றாங்க. வேணும்னுக்கே காய்கறி மேல வந்து விழுகுறாங்க. அது இறங்கி வரும்போதே அது தக்காளிக்கார அம்மா மேல விழுந்துடுறாங்க. ரொம்ப சண்டை போடுறாங்க. அசிங்கமா கெட்ட வார்த்தை வேற பேசுறாங்க. காலேஜ் பக்கத்துல பக்கத்துல இங்க ஃபாத்திமா காலேஜ் வேற இருக்கு. பக்கத்துல 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கும். இந்த பெண்டு தான் இருக்கு. இல்ல
இல்ல உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். முதல்ல கட் பண்ணாத. ஒரு பீர் எவ்வளவு சொல்லு. முதல்ல கட் பண்ணுப்பா. 100 உனக்கு மட்டும் தான் போல இருக்கு தெரியாது. என்ன கை விடுற? ஒரு பீர் எவ்வளவு? நான் கட் பண்ணு. ஒரு பீர் எவ்வளவு சொல்றேன்? கட் பண்ணுன்னு. ஒரு பீர் எவ்வளவு சொல்லு. 150 ரூபா பீர் எம்ஆர்பி போட்டுது 180 ரூபா 170 ரூபா சொல்றேன். டாஸ்மாக்ல 10 ரூபா பாலாஜின்னு பாடுனீங்கல்ல, இன்னைக்கு தினமலர் செய்தி எடுத்து பாருங்க. பட்டுக்கோட்டையில 20 ரூபா வாங்குறதா அவருக்கு. அப்புறம் இது என்ன 10 ரூபா ஆதவனு பாடுறதா? 10 ரூபா ஆதவனு பாடுறதா இல்ல 20 ரூபா ஆதவனு பாடுறதா? இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல, அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? சிலிண்டர் எப்படி குடுக்குறீங்க நானும் பார்க்க தானே போறேன். ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ தூய சக்தியா, ஒரிஜினல் தீய சக்தியா? அண்ணா பெரியார் என்பதும் பின்னால் ஜோதிடம் பார்ப்பதும் சாதிவெறியனை கட்சியில் சத்தமில்லாமல் சேர்ப்பதும் நீ தூய சக்தியா, ஒரிஜினல் தீய சக்தியா? திருட்டு ரயில வந்தா தமிழ்நாட்டுல பொழைச்சிக்கலாம் அவனுக்கு தெரிஞ்சுக்க பாருங்க. திருட்டு ரயில போன தமிழ்நாட்டுல எப்படியும் பொழைச்சிக்கலாம் அவனுக்கு வரலாறு தெரிஞ்சுக்க வனவாசம் புத்தகத்தை அவனும் படிச்சுக்கலாம். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. எங்களுக்கே இப்பதான் தெரியும். தியாகராய நகர் வாணி மகாலில் நடிகர் ஜெயம் ரவியின் தந்தை எடிட்டர் மோகன், தாய் வரலட்சுமி ஆகியோர் எழுதிய நூல்களின் வெளியீட்டு விழா நடந்தது. இதில் நடிகர் பிரபு, நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டனர். விழாவில் பேசிய S.A. சந்திரசேகர் தான் ஆரம்ப காலத்தில் டிக்கெட் எடுக்காமல் சென்னைக்கு ரயில் ஏறி வந்ததாக தெரிவித்தார். ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம பரவாயில்ல, சொன்னா தப்பு இல்லை. மதுரையில ஏறினேன், திண்டுக்கல்ல இறக்கி விட்டாங்க. அடுத்த ட்ரெயின்ல திண்டுக்கல்ல ஏறினேன், திருச்சியில இறக்கி விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா இறக்கி விட்டு இவ்வளவுக்கு எங்க அப்பா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர். அவர் பேரை சொல்லக்கூடாதான், அது ஒரு கெத்து நமக்கு அந்த வயசுலயே. இப்படி சென்னைக்கு வந்தேன். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? சாதாரண ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல இருந்து நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றேன் சொன்னா. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்ல சாப்பிட்டேன். இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொண்டு மக்களே, டிவிகேக்கு ஓட்டு போடாத மாவட்டங்கள். விழுப்புரம் தொகுதியில 7 தொகுதியுமே போடல. படிப்பாளி நிறைந்த ஊர்கள் இவைகள். அரியலூர்ல 2 தொகுதியும் போடல. புத்தியுள்ள மக்கள் வாழும் பகுதி. திருவாரூர்ல 4 தொகுதியுமே போடல. அறிவார்ந்த மக்கள். தென்காசியில 5 தொகுதியும் ஓட்டு போடல. உண்மையான மான தமிழர்கள் அதிகம் வாழும் மாவட்டம். நீலகிரியில 3 தொகுதி ஓட்டு போடல. ரெஸ்பெக்ட் மக்களே, ரெஸ்பெக்ட். நாகையில 3 தொகுதி ஓட்டு போடல. மயிலாடுதுறையில 3 தொகுதி ஓட்டு போடல. கன்னியாகுமரியில 6 தொகுதியுமே டிவிகேக்கு ஓட்டு போடல. தமிழ்நாட்டிலே இந்த 8 மாவட்டங்கள் மட்டும்தான் தன்னுடைய தலைவனை சினிமால தேடாம தரையில தேடி இருக்காங்க. இந்த 8 மாவட்டத்துக்கும் தலைவனங்கிறான். உண்மையிலே அறிவார்ந்த மக்கள் வாழ்ற இடம்னா அது இந்த 8 மாவட்டம் தான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. எல்லாம் அறிவுகிட்ட விஜய், உனக்கெல்லாம் அறிவிக்காத. நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு, கண்டினியூ பண்ணு. 2 பிள்ளை தாப்பம் தானே, நீ பெத்த பிள்ளைய பாக்கண்டாமா, அப்பா பாக்குறது பொட்டை பிடிக்கல. நீ கிரிசா படத்துல அலைதியெல்லாம் உனக்கெல்லாம் அறிவில்ல. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ராஜ்மோகன் தான் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாலேயே முதல் தலித் எஜுகேஷன் மினிஸ்டரா. நம்ம ஆளுங்க போய் ஒரு 500 பேர் போய் கமெண்ட் பண்ணிட்டானுங்க, இது மாதிரி இது போய் ஜெயலலிதா ஆட்சியில பெஞ்சமின் இருந்தாரு, திமுக கோவிச்செலியன் இருந்தாரு. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நண்பா நண்பீஸ், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சிஎம் ஆபீஸ்க்கு போயிட்டு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இது ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி. இதுக்கு மக்களே சாட்சி.
சார் சிம்மசந்திரன் சாருங்களா? ஆமாங்க. சிஎம் சந்திச்சீங்க இல்லைங்களா? ஆமா சார். அது உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்கும் போதே வீடியோ எடுத்து போட்டு சமூக ஊடகத்துல போட்டது இப்போ வைரலா இருக்கு, பாத்தீங்களா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் டிவிக்கு நண்பர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை உன்னால முதலமைச்சராக தெரிஞ்ச உனக்கு அவர் தப்பு பண்ணா அது தப்பு அப்படின்னு உன்னால தைரியமா சொல்ல முடிஞ்சு அப்படின்னா உனக்கு மாற்றம் வரும். இல்லன்னா அவங்க போடுற ரீல்ஸ்ல அவங்க போடுற ரூட் மாஃபியால நீயே சேர்ந்துதான் ஆற போற. வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார். இது எங்கேயோ வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசிலும் பீகாரிலும் நடந்ததல்லங்க. மாற்றம் 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 என்று நீங்கள் எல்லோரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல நம்ம புதுக்கோட்டையில வாங்க இந்த கொடூரம் அரங்கேறி படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. என்னடா கோரசா துப்புறியே. கோயம்புத்தூர்ல ஒரு 13 வயது சிறுவன் மதுபாட்டிலால் கொடூரமாக அடித்து படுகொலை செய்யப்பட்டு அவன் புதைக்கப்பட்டு விட்டான். அந்த பெற்றோர்கள் கதறி துடிக்கும் அவல குரலை கேட்க முடியாம தமிழ்நாடு தண்ணீரில் மிதக்கிறது. திருவாரூர் மாவட்டத்துல கஞ்சா குறித்த செய்தியை வெளியிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் வீடு புகுந்து கொடூரமாக தாக்கப்பட்டது. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. தென் மாவட்டமான கோவில்பட்டியில மக்கள் கூடுகின்ற பேருந்து நிலையத்துல காதல் விவகாரத்தில் ஒரு இளைஞன் பேருந்து நிலையத்தில் வச்சு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டது. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா பாக்குறியாடா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? தவேகாவில் 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக தகவல்கள் பரவின. ஆனால் சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே தவேக சார்பில் தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாகவும் அவரும் தேர்தல் முடிவில் 3ஆம் இடமே பிடித்துள்ளார் என்றும் தி ஹிந்து நிறுவனம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. என்னப்பா இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல். முக்கியமாக தவேக ஆட்சியில்தான் முதல் பெண் அமைச்சர் பொறுப்பேற்றதாக பகிரப்படும் தகவல்களும் அடிப்படை அறமற்றது என தி ஹிந்து ஊடகம் விமர்சித்து உள்ளது. கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சருங்கிறாயா. சரி, உனக்கு கீதா ஜீவனும் தெரியாது, வளர்மதியும் தெரியாத கூட பரவாயில்ல. ஜெயலலிதான்னு ஒரு முதல் அமைச்சர் இருந்தாங்களே, அது கூட தெரியாதா? முக்கியமாக விஜயின் முதல்வர் இருக்கையில் வெள்ளை டவல் இல்லை என்பது ஏற்கனவே கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் கடைபிடித்த நடைமுறைதான் என்பதையும், முதல்வர் அறையில் அமர்ந்தபடியே விஜய் உணவு சாப்பிடுவதாக வெளியான புகைப்படம் AI மூலம் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஹிந்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இதேபோல் தவேக தொடர்பான பெரும்பாலான செய்திகளிலும் பொய்யான தகவல்கள் இணைக்கப்படுவதாக தி ஹிந்து ஊடகம் ஆதாரங்களுடன் விமர்சித்து உள்ளது. அங்க சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில். அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைட்ல மாத்திட்டாங்க. ஒரு கூரை கொட்டாயில இருந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ஒரு 3 அடுக்கு கட்டடமா வச்சு பிரம்மாண்ட ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சிலையும் ஒரு நெடுஞ்சாலையில ஒயின் ஷாப் இருந்தது இல்ல. இது பாருங்க, சேலம் டு சென்னை பிரதான நெடுஞ்சாலையில ஒரு ஒயின் ஷாப். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. 711 ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி மூடிட்டு அந்தாண்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இந்தாண்டு வச்சிருக்காங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. விஜயை இயக்கும் RSS பக்கங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ஸ்டாகிராம் பக்கங்களை தேடி எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் RSS பக்கமாகவும் பாஜக ஆதரவு பக்கமாகவும் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 1 மாசமா விஜயனுடைய ஆதரவு பக்கங்களாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டேன். ஆம்பளைங்க அழுக கூடாது,
அந்த வீடியோ போட்ட சரியா ஒரு அரை மணி நேரத்துல எங்க சேனலை முடக்கிறதுக்காக அவ்வளோ ரிப்போர்ட் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம குறிப்பா இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த 2 பக்கத்தையும் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமை லாகின் பண்ணுறதுக்காக யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஓடிபி அனுப்பிக்கிட்டே இருக்காரு, லிங்க்கும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் யூடியூப்பை லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நபர் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் மூலிமா ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு நபர் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த லிங்க்கை நாங்கள் கிளிக் பண்ணியிருந்தோம்னா சேனல் ஹேக் செய்யப்பட்டு அந்த நபருக்கு போயிருக்கும். யாரும் பார்க்கல, இப்படி கோழத்தனமா இணைய வழி தாக்குதல் நடத்துறது வேற யாரும் கிடையாது, தி ரூட் மாஃபியா கேங் மட்டும்தான். 34,000 வாட்ஸ்அப் குரூப் பிளஸ் டெலிகிராம் குரூப்ஸ். இது ஒன்னுலயும் 19 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயன்ட், ஹூ ஆர் டிஜிட்டலி ஃப்ளூயன்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், 3ல இருந்து 7 கோஆர்டினேட்டர்ஸ். இது எல்லாம் தான் த ரூட் மாஃபியாவுடைய ஆக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஃபோர் எலெக்ஷன். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி, நல்ல துப்பு கெட்ட குடும்பம். அப்படி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பொதுமக்களுக்கு அந்தந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்றாங்க. இப்ப நாங்க ஒரு அணுகுமுறையை மாத்திருக்கோம், இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் விளம்பரத்தையும் கொடுப்போம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒரு 100 பேரை போட்டு ஒரு இடத்துல இபி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நம்பர் இப்பதான் கொடுத்தாங்க, 949879. சோ இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை இப்பதான் இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்க இப்ப உடனே செக் பண்ணுவோம். அதை 100 பேர் போட்டு எப்ப கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அதாவது இந்த நம்பரை கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா 4 இயர்ஸா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானே பர்சனலா இந்த நம்பரை கரண்ட் போச்சுன்னா கூப்பிட்டு எப்போ வரும்னு சொல்லி கேட்கறதுக்கு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆலவர்ஜுனா இனிமே தான் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டுல தான் இருந்தாரு இத்தனை நாளா, என்னன்னு எனக்கு தெரியலீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இந்த ஒரு நம்பரும் ஸ்கீமே புதுசா மீட்டிங் போட்டு புதுசா தந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சிவகங்கை தேவக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே தாவிக்க கொடி பொருந்திய சொகுசு கார் ஒன்று வந்தது. முன்னால் பைக்கில் சென்றவருக்கும் காரில் வந்தவர்களுக்கும் டிராபிக்கில் வாக்குவாதம் ஏற்பட்டது. பைக்கில் சென்றவரை வழிமறித்து காரில் வந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தி பாதிக்கப்பட்டவரை மீட்டனர். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். முட்டை அண்ணே டில்மேனியா, நீங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டாலும் பொறாமப்படுறீங்களா அப்படிங்கிற இடத்துல அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு பதில் சொன்னார் பாருங்க, சிரிச்சிட்டு. விஜய் மேல எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்ல, அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. அந்த பதில் தான், அதுதான் நேற்று ஹைலைட் ஆயிருக்கணும் எல்லா மீடியாலையும். ஒருவேளை கமலஹாசன் ஆயிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருக்கணும் என்னமோ தெரியல அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கமல் எனக்கு போட்டி, விஜய் எல்லாம் ரஜினிகாந்த், விஜய் எல்லாம் ரஜினிகாந்த் என்ன செய்யல, என்னவா கூட பொறாமப்படல. செய்தி நெல்லை ராமையன்பட்டி புறக்காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 17 வயது சிறுவர்கள் 3 பேர் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிராதரா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. எல்லாம் அறிவிட்ட விஜய், உனக்கெல்லாம் அறிவிக்காத. நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. 2 பிள்ளை தாப்பம் தானே, நீ பெத்த பிள்ளைய பார்க்கண்டாம அப்பா பார்க்கணும் பொட்டை பிடிக்கல. நீ கிரிசா படத்துல அலைதியெல்லாம் உனக்கெல்லாம் அறிவில்ல. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். நீ பெத்த பிள்ளை யாருல பாப்பா? உன் பிள்ளை அப்பா பார்க்கணும் அம்மாட்ட கேட்கல. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் உன்னை அரசியலுக்கு வந்ததை பத்தி நான் உன்னை ஒண்ணும் சொல்லல. உன் பிள்ளையும் உன் பொண்டாடி பிள்ளை பாருடா. இதே உன் அம்மா ஒரு பொட்டை பிள்ளை பத்தி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அந்த நிலைமை உனக்கு உன் அக்கா தங்கச்சிக்கு நீ விடுவியா? நீலாம் ஒரு மனுஷனா? உனக்கு சிஎம் பதவி தேவையா? இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. அனில் என்னமா 2000 ரூபாய் கொடுத்துருக்கா, 2000 ரூபாய் போடுறதுன்னா சிலிண்டர் கொடுத்தனா, அது கொடுத்தனா பிராடால உனக்கு பித்தளாட்டுல யார்த்த கட்டுறது? நீ ஒரு சைக்கோல சொன்னா எங்க மேடம் கேக்குறாங்க. இல்ல மனுஷனால பொண்டாட்டி வச்சு காலங்களுக்கு தெரியாத பொட்ட பேர அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நீ இன்னொருத்தி எல்லா பேட்டையும் போராள வச்சிருக்க. நான் பொண்டாட்டியை பாதுகாப்புல எங்களை பாதுகாக்க முடியல நாய. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன்.
இலவசங்களை நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா பெண்கள் பாதுகாப்பு, நீங்க போன உடனே முதல் சைன் பெண்கள் பாதுகாப்பா தான் இருந்திருக்கணும். சிங்கப்பெண் அதிரடி படைன்னு வச்சிருந்தீங்களே, சென்னையில மட்டும் ஒரு போட்டோக்கு ரீல்ஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டீங்களா? காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும். மத்த இடத்துக்குலாம் இல்லையா? இந்த டிவிக்கே பெண்கள் நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். தினம் ஒரு நியூஸ் கேள்விப்படுறது, தினம் நிம்மதியா ஒரு வெளியே போக முடியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசான பாட்டிகள் வரைக்கும், நீ என்ன விஜய் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, நீ என்ன அவர் அதுக்குள்ள போட்டு பேசிக்கிட்டு இருக்கா, டைம் வேணும். ஒவ்வொரு டைம் போக போக பெண்கள் உயிர் போய்கிட்டே தான் இருக்கு. டிஎம்கேல இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இந்த ஆட்சியில நடக்குது, டிஎம்கேல நடக்குது, ஏடிஎம்கேல நடக்குது. அதெல்லாம் வேணான்னு மாற்றத்துக்காக தான் உங்க கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. யார் உண்மையை பேசுகிறார்கள், யார் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிறார்கள் என்பதை காலமே பதில் சொல்லும். என்ன ஸ்டாலின் அங்கிள், மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் மக்களுக்கு எதிரான திட்டம். போன ஆட்சியில நடந்த எல்லா நலத்திட்டமும் இந்த ஆட்சியிலையும் நாங்க தொடர்ந்து பண்ணலான் இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன் ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு பின் இன்னொரு பேச்சு. டிஎம்கே மோசம் என்றால் அவர்களின் திட்டங்களை ஏன் தொடர வேண்டும்? அந்த திட்டங்கள் நல்லது என்றால் முன்பு பேசிய கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வெறும் வசனமா? கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுத்தா அவன் கூத்தியா கிட்ட கொடுத்துருவான்னு நான் சொல்லல, காமராஜர் சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை காமராஜர் சொன்னது உண்மையா இருக்குமோ? 2500 தரேன். ஆமா, அது மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? அவர் மக்கள் பணத்தை வாங்கிட்டு அவர் எடுக்காம நாங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இவங்களும் அதான பண்றாங்க. அப்படி கேளுங்க, அறி வரட்டும். திமுக அரசு கொண்டு வந்த மகளிர்களுக்கு இலவச பேருந்து வசதியை தாவேக அரசு ரத்து செய்து உள்ளது. இனிமேல் அனைவரும் பணம் கொடுத்துதான் பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் கேட்ட மாற்றம் வந்துவிட்டது. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இந்த வீடியோ பாரு. மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். ராஜ்மோகன் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாவுக்கு வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாத இருக்க நிலைமையில ஒரே ஒரு போன் கால் பண்ணி அமைச்சர் பதவி தந்தவர் உங்க அண்ணன் விஜயன் சொல்லிட்டு நேற்று ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தீங்க. ஏன்னா இவ்வளவு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். நீங்க தான் உங்க எலெக்ஷன் அபிடபிட்லேயே கரெக்டா சொல்லிருக்கீங்களே, அசையும் சொத்து 1,05,00,000 இருக்கு, சுயமா வாங்கி அசையா சொத்து 31,20,000 இருக்கு. அது இல்லாம சென்னையில 238 சதுர அடியில செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு வச்சிருக்கீங்க. ஓகே, பிளஸ் அது இல்லாம 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோர்டு கார் வச்சிருக்கீங்க. இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இவ்வளவு போய் சொல்றீங்க? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. காத்தால எங்க வந்திருக்கோம்னா நம்ம சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம். ஒரு சொந்த வீடு வாங்குறது என்னோட லட்சியம். ஆமா, சின்ன வீடா இருந்தாலும் அது சென்னையில தான் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாங்கி கஷ்டப்பட்டு இன்டீரியர் வேற லெவல்ல பண்ணி அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. இப்படி ஒரு ஏழை நான் பார்த்ததே. வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல மேலதான் பாப்பாங்க. கொஞ்சம் மேல பாருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபால் சீலிங் நாங்க முதல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இந்த அபார்ட்மெண்ட்லயே பெஸ்ட் ஃபால் சீலிங் இதுதான் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மத்த நேரம் அதாவது இங்க வீடு வாசல்ல தாண்டி போறவங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு போவாங்க. சோ அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். ஓ, இதுவும் அப்ப உருட்டுதானா பாய்? இவங்க டெய்லி இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறாங்க, அது டெய்லி அம்பலமும் ஆகுது. ஆனா இந்த நேரத்துல மறுபடியும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 40 வருஷமா மூடாத ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க, போதை பொருள்லாம் கொத்த போட அழிச்சிட்டாங்க, காலில் செருப்பு போடாதவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பொய் செய்திகள் பரப்புறத 1 கோடி மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு வையேன். அதுல உண்மைத்தன்மையை தேடுறவங்க ஏதோ 1 லட்சம் பேர் தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய 99 லட்சம் மக்கள் அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்காங்கல்ல, அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுல சாதிச்சம் காட்டுறாங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறி பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. ஒண்ணுலப்பா, டீ கடையில ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க, விஜய் வந்தோடனே போதை பொருள்லாம் கொத்தா போட்டு எரிச்சிட்டாரு அப்படின்ற அம்மா. அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏமா அது நடந்தது ஏப்ரல் 11ஆம் தேதிமா, அன்னைக்கு திமுக ஆச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் இல்லப்பா, இவர் வந்துதான்ப்பா எல்லாத்தையும் அழிச்சாரு அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களோட மனசுலயுமே பதிவு வச்சிட்டாங்க. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா.
717 கடைகள் அரசு மூடலாம். 4100 சில்லற கடைகளில் இந்த தொழிலாளிக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால், இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால், மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? இவனுங்கெல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. சரக்கு உள்ள போய் சிறுமூலையில சிக்னல் வந்துருச்சுன்னா இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. சார் செம்ம ரகலாயிடும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், 8 மணி நேர வேலை உள்ளிட்டதை புதிய அரசு துவக்கத்திலேயே அமுல்படுத்த வேண்டும் என்று டாஸ்மாகினுடைய கூட்டுக்குழு சார்பிலே இன்றைக்கு மனு கொடுப்பதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ஆட்டாடுறா. இதுல சோகங்கள் வேற. அதான் உனக்கு 2500 வரப்போதுலம்மா. 2500 அண்ணே அவகாசம் கேட்டுட்டாரோ? விடுப்பா, அம்மாவுக்கு 1000 ரூபாய் வரும்ல, அதை தாரு. அதுலயே ஏதோ மறுவரை பண்ண போறாங்களாமா. நீங்க தானடா சொன்னீங்க உங்க அண்ணன் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட இருக்கிற சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக செலவு பண்ணுவாருன்னு. ஆமால, நம்ம அண்ணன் கிட்ட இல்லாத பணமா கவர்மெண்டே விட்டா அண்ணன் அவர் சொந்த காசை செலவு பண்ணுவாரு. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் டிஎம்கே குடுக்கறதுக்கும் தளபதி குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. டிஎம்கே வந்து காலங்காலமா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சு இந்த காசுல குடுக்குறாங்க சார். என் தளபதி அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார். அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கொள்ளையடிச்ச காசுல இலவசம் சொல்லி ஓசின்னு சொல்லி எங்க வரி பணத்தை வாங்கிட்டு எங்க கஷ்டத்தை வாங்கிட்டு அவங்க ஓசின்னு சொல்றாங்க. அது ஓசி கிடையாது, எங்க காசு. அது உங்க அப்பா வீட்டு காசு எடுத்துன்னு வந்து நீ எங்களுக்கு கொடுக்கல. என் தளபதி அவரு உழைச்ச காசுல எங்களுக்கு செய்யறாரு சார். அது ஓசி கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தப்ப பேசின இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா அதை பத்தி நான் முழுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி விடுப்பா, அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. சாரு உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசைப்படப்படல. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் வந்து 30%. அவரோட கூற்றுப்படி 4.39 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டோட பட்ஜெட். அதுல 30% கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி. அது ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 11,000 கோடி வருது. இப்ப மகளிர் உரிமை தொகை அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். அது 1.3 கோடி மகளிருக்கு கொடுக்கணும். அதோட தொகை எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3250 கோடி. இப்ப ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் தான் இப்ப கிடையாது இல்ல, மிச்சம் பண்ண தானே அது. இப்ப 11,000 கோடியில 3250 கோடியை தாராளமா செலவு பண்ணலாமே. இந்த மாசத்துல இருந்தே கூட நீங்க கொடுத்துருக்கலாம். சரி, அடுத்த மாசத்துல இருந்தாவது கொடுக்குறீங்களான்னு பாப்போம். என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான், 10 பைசா தான் போட்டான். ஒரே ஒருத்தர் தான் அரசியல்ல குதிச்சாரு. தமிழ்நாட்டுல பாதி பேத்தோட ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. எப்படி சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனிமீஸ் ஆயிட்டாங்க. சொந்தக்காரவங்க எல்லாம் தூரமா போயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரு என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க எல்லாத்த பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இப்ப போய் ஜாயின் ஆயிட்டீங்க. ஆனா நாங்க யார் எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இதுல புதுசா இன்னைக்கு ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு. டிவிகே பத்தி பேசினா ஐடி எல்லாம் ஹேக் பண்ணிடுவானுங்களாமா. பேச்சுரிமையும் கட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் இத்தனை வருஷமா எத்தனோ கட்சி இருந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே எதேதோ. யார பத்தி யாரு பேசினாலும் அதை ஒரு இதா எடுத்துட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா உங்களை பத்தி பேசினா, டிவிகே பத்தி பேசினா கடிக்க வர்றாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அண்டை அயல் நாட்டால பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இலங்கையில பாருங்க, யாழ்ப்பாணத்தை தரேன், கச்சத்தீவியம் தரேன்றாங்க. சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா நீ? உங்களுக்கு தெரியல. அப்ப அவர் எப்பேற்பட்ட மனுஷன் பாத்தீங்களா? ராஜையா எப்படிப்பா அப்படி இருக்கல? அழக்கூடாதா? போதுப்பா போதும். போல வச்சுட்டோம்.
ரவிசங்கர் விஜய் அவர்கள் பரிந்துரை பண்றாரு. அவரோட துணை சபாநாயகர் இந்த இருக்காரு. இந்த சேர்ல நீங்க உட்கார இந்த ரவிசங்கர் 2-3 மாதத்துக்கு முன்னாடி எந்த சேர்ல உட்கார்ந்துருந்தாலும் இந்த சேர்ல உட்கார்ந்தாரு. லைட் அந்த போட்டோ மட்டும் பாருங்களேன். சாமானியன் உள்ள உலக தப்பே கிடையாது. ஆனா இவங்க சாமானியன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்து உள்ள உட்காரதுனால அவன் சாமானியனே கிடையாது. உண்மையிலே சாணி உருட்டு கூட தகுதி இல்லாம உள்ள வந்துட்டான். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. என்ன காரணம்? என்ன காரணம்? ஜென்சி மொபைல் வச்சுட்டு படுத்துட்டே பாப்பா இன்ஸ்டாகிராம். இது ஜென்சி ஒரு பேர் வேற. இது எல்லாம் ஜாம்பி கூட்டம். இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஆடைகள் கரெக்டர் மாற்ற வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு இடையில பார்த்து கத்துக்கிட்டதா நீ அரசியல். இங்க ஏதோ பெரிய மாற்று அரசியல் பேச வச்சு கடுப்பாயிருவேன். உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லா அக்கௌண்ட்லயும் வரவு வைக்கப்பட்டிருக்கு. ரைட்டு, சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனா திரும்பவும் சொல்றேன், நீங்க கொடுக்கறேன்னு சொன்னது 2500 ரூபாய். 1000 ரூபாங்கிறது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம். அதனால எவ்வளவு சீக்கிரம் 2500 ரூபாய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க. இதுல வேற ஒரு சில ஊடகங்கள்லாம் முதலமைச்சர் அதிரடி 1000 ரூபாய் வர வைப்பு. இதுல என்ன அதிரடி? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல உள்ள அமௌண்ட் அவர் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஸ்கீம். இதுல என்ன அதிரடி? 2000 ரூபாய் கொடுத்தா அதிரடி. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. ஆனா தளபதி ஏன் தானே இப்படி பண்ணுகுது? என்ன நான் சொல்லிச்சு, வந்தா 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. இதை நம்பி தானே வீட்டுல இருக்கிறவங்க மண்டையெல்லாம் கழுவி ஓட்டு போடுன்னு சொல்லி அவங்க கையில காலில் வந்து ஓட்டு போட வச்சேன். இன்னைக்கு தேதி 14, நாளைக்கு 5ஆம் தேதி. மாசம் அக்கௌண்ட்ல வர காசு எடுத்து சீட்டு காசு கட்டுறோம். இன்னைக்கு எங்க அம்மா உட்காந்து என்ன சங்க கேக்குது, ஏன்டா நான் என் வந்து இருந்ததையும் இப்படி இது கெடுத்து விட்டு உங்க அண்ணன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு என்ன சங்க கேக்குது. நான் என்ன தானே பதில் சொல்றது? அத்தான் மயிறு புலம்பாம இருறா, நீ பாட்டுக்கு நொய் புலம்பிக்கிட்டே இருக்க. உன்னை ஏற்கனவே புலம்புனது வாட்ஸ்அப்பில் புலம்புனலாம் எடுத்து புதிய ஒன்று இன்ஸ்டா பேஜில் போட்டுக்கிட்டுருக்கேன்னு சொல்லி புலம்பாதன்னு சொல்லி தான் அவனை டெலிகிராம் ஓப்பன் பண்ணோம். இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. மறுபடியும் இன்னொரு தடவை புலம்புனா உன்னை ரிமூவ் அடிச்சு விட்ருவேன் அந்த குரூப்ல இருந்து. சரி எனிவே ஓகே பப்ளிக், ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.